விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் தோட்டக்கலை காய்கறி சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் கத்திரிக்காய்களை விவசாயிகள் பிரதானமாக பயிர் செய்து வருகின்றனர். தற்போது கத்திரிக்காய்களில் நோய் தாக்குதல் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இந்த நோய் தாக்குதல்களை எப்படி கட்டுப்படுத்தலாம் என்பது குறித்து தோட்டக்கலை உதவி இயக்குனர் வெங்கடேசன் விளக்கம் அளித்துள்ளார். கத்திரிக்காய்களில் தண்டு, காய் துளைப்பான், வெள்ளை ஈ தாக்குதல், சிற்றிலை நோய் தாக்குவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் கத்திரிக்காய்களில் ஏற்படக்கூடிய நோய் தாக்குதல் பற்றிய கூடுதல் விவரங்களை இந்த செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம். வணக்கம். வெங்கடேசன், தோட்டக்கலை உதவி இயக்குனர், கோலியனூர் வட்டாரம், விழுப்புரம் மாவட்டம். இப்போ விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிரதான காய்கறி பயிர்களுக்கு சாகுபடி செய்யக்கூடிய மாவட்டம். இதில் அதிகமாக பார்த்திங்கன்னா கத்தரி, வெண்டை, கொடி வகைகளான பாகல், புடர், பீர்க்கன், சுரக்காய் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். கத்திரி அதிக பரப்பில் சாகுபடி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த பகுதியில் கத்திரியில் அதிகமாக விவசாயிகள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்குதல், அதாவது தண்டு துளைப்பான், காய் துளைப்பான், அதுக்கு போக அஸ்வினி, நம்ம சொல்லக்கூடிய அந்த தத்துப்பூச்சிகள், அஸ்வினி, சிற்றிலை நோய், இதுதான் அதிகமாக விவசாயி பாதிக்கப்படுறாங்க. இது முதல்ல நம்ம எப்படி தடுக்கலாம், இதை எப்படி பராமரிப்பு மேற்கொள்ளலாம், இந்த நோய்கள் வரும்போது, பூச்சி தாக்குதல் இருக்கும்போது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இப்போ தண்டு தொலைப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலை நுனி இலை உடனே தண்டோட வதங்கி தொங்கிட்டு இருக்கும், தலை கீழே தொங்கின மாதிரி தொங்கிட்டு இருக்கும். அப்படி இருக்குதுனாலே அது நம்ம வயலில் தண்டு துளைப்பான், காய் துளைப்பான் பாதிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான நம்ம பராமரிப்பு என்ன பண்ணணும், என்ன மருந்து அடிக்கணுமோ அதை இமிடியேட்டாக மேற்கொள்ளணும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சிற்றிலை நோய் சொல்லுவோம். அதுவும் ஒரு பூச்சினால் பரப்பக்கூடிய ஒரு நோய். அது ஒரு வைரஸு, பூஞ்சானை எல்லாம் கலந்து ஒரு வகையான நோய். அதை வெள்ளைப்பூச்சிகள், அதாவது வெள்ளை ஈன்னு சொல்லுவோம். நீங்கள் செடியை நடந்து போகும்போதே கொசு மாதிரி வெள்ளை கலரில் நிறையா பறக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னாலே அதை அது ஒரு மாதத்தில் நம்ம வயல் ஃபுல்லாக பரப்பிடும் இந்த நோயை. அதுக்கு இம்மிடியேட்டாக நம்ம மருந்து அடிக்கணும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, மருந்து அடிக்காமல் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஏக்கருக்கு ஒரு 6-8 மஞ்சள் வண்ண பசை தடவன ஒட்டும் பொறி நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த வெள்ளை ஈக்கள் பறக்கும்போது அதில் ஒட்டி அது பரப்புறதை, நோயை பரப்புறதை கண்ட்ரோல் பண்ணிக்கும். அடுத்தது நம்ம காய்ப்புழு, தண்டு புழு சொன்னோம் இல்லைங்களா, அதை எப்படி மருந்து அடிக்காமல் தடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம விளக்கு பொறி, சோலார் லைட் ட்ராப்பு மானியத்தில் கொடுக்குறோம். இது சோலார்லேயும் இருக்குது, கரண்ட்டில் சார்ஜ் போட்டு இயக்கக்கூடியதும் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த அந்து பூச்சின்னு சொல்லக்கூடிய தாய் அந்து பூச்சிகள், அந்த பட்டாம்பூச்சின்னு சொல்லணும் இல்லைங்களா, இந்த பட்டாம்பூச்சி போயிட்டு தான் செடியில் முட்டை வச்சு அதோட புழுக்கள் தான் சேதாரத்தை ஏற்படுத்தும். அதை தடுக்கிறதுக்காக தான் நம்ம இதை பயன்படுத்தணும். அப்படின்னா ஒரு 60-80% மருந்து அடிக்கிறத குறைக்கலாம். ஏன்னா காய்கறி பயிர் நம்ம டெய்லி மார்க்கெட்டில் நம்ம உணவுக்காக இம்மிடியேட்டாக கொடுக்கக்கூடியது. அதனால் மருந்து அடித்து அந்த ஒரு 10-15 நாள் கழித்து தான் நம்ம பறிக்க முடியும். இப்போ அறுவடை ஸ்டார்ட் ஆன பிறகு நம்ம அதை தொடர்ச்சியாக அறுவடை பண்ணும்போது மருந்து அடித்தோம் அப்படின்னா அதோட பாதிப்பு காயிலையும் இருக்கும், சாப்பிடும்போது அது சில பின்விளைவை ஏற்படுத்தும். அதனால் நம்ம இந்த மாதிரி இயற்கை முறையிலையும் இயந்திர முறையிலையும் நம்ம பூச்சி நோயை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா மருந்து அடிக்கிறது குறைஞ்சிடும். அப்போ நம்ம வேப்பம் எண்ணெய், வேப்பம் கொட்டை சாறு, அந்த மாதிரியான மருந்துகள் அடித்தாலே போதுமானதாக இருக்கும். ஏன்னா அதிக அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாத, குறைஞ்ச பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சமயத்தில் அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தி இயற்கை சார்ந்த மருந்துகளை பயன்படுத்தும் போது வேறு யாருக்கும் எந்த பக்க விளைவும் ஏற்படாத நம்ம ஒரு நல்ல தரமான காய்கறியை உற்பத்தி பண்ணி சந்தைப்படுத்த முடியும். இதில் நம்ம முதல்ல பயிர் சாகுபடிக்கு ஆரம்பிக்கும் போதே மண்ணிலே ஃபஸ்ட்டு வேப்பம் கொட்டை, வேப்பம் புண்ணாக்கு அதெல்லாம் கலந்து வச்சோம் அப்படின்னா அந்த வேர்ப்புழு தாக்குதலோ சாம்பல் மூக்கு வண்டு தாக்குதலோ இருக்காது. அடுத்ததாக ஒரு ஏக்கருக்கு 6-8 இடத்துல அந்த மஞ்சள் வண்ண ஒட்டும் பொறி வைக்கணும். 15 நாளுக்கு ஒரு முறை நம்ம
அதை வந்து மாற்றணும், ரீப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா அதில் வந்து பூச்சி அதிகமாக ஒட்டி இருக்கும். அதை ரீப்ளேஸ் பண்ணலை அப்படின்னா அது வந்து திரும்ப கண்ட்ரோல் பண்ணாது. நீங்கள் சொன்னீங்க நாங்கள் வச்சோம், ஆனால் ஃபஸ்ட்டு வச்ச அப்போ நிறையா இருந்துச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் பூச்சி வந்துடுச்சுன்னா இதுதான் காரணம். இதை வந்து நம்ம அடிக்கடி வந்து புதுப்பிச்சு வைக்கணும். அதே மாதிரி தான் இந்த விளக்கு பொறியிலையும். விளக்கு பொறியில் வந்து நம்ம மேலே லைட் இருக்கும். இதில் வந்து நம்ம லைட்டு ஈவினிங் வந்து ஒரு 2 மணி நேரம், அதாவது மாலை நேரத்தில் வந்து ஒரு 6 மணி, இப்போ வந்து சீக்கிரம் இருட்டுது, அதனால் ஒரு 5 மணி டு 7 மணி அந்த சமயத்தில் இதை ஆன் பண்ணி வச்சோம் அப்படின்னா அந்த அஞ்சு பூச்சிகள் வந்து இந்த வெளிச்சத்தை நோக்கி வந்து வரும்போது இந்த கீழே இருக்கிற தட்டில் ஃபேன் இந்த இதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சாலே போதும். அது கூடுதலாக நீங்கள் வேப்பெண்ணையோ இல்லை ஏதாவது மருந்து வந்து வச்சுருந்தீங்கன்னா இமீடியட்டாக அது விழுந்து இறந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது. இப்போ இந்த 1 ஏக்கர் கூட இருக்காது, 50 சென்ட் தான் ஏரியா. இதுலேயே வந்து இவ்வளோ தூரம் இருக்குது. இங்கே வந்து 2 வச்சுருக்கிறாரு, இதுலேயே இந்த அளவுக்கு வந்து கலெக்ட் ஆகிருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த தண்டு துளைப்பான், காய் துளைப்பானுக்கு வந்து மருந்து அடிக்காமல் கண்ட்ரோல் பண்ணணும்னா இது வைக்கலாம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இதில் வந்து சிற்றிலை நோய் சொன்னேன், அதை தடுக்கிறதுக்கு தான் மஞ்சள் வண்ண ஒட்டும் பொறி வைக்கணும். இது போக நோய் நமக்கு வந்து நோய் காரணின்னு பார்த்திங்கன்னா தண்டழுகல், அதாவது வேர்பகுதியை வந்து அழுகி போயிடும். அதுக்கு வந்து ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் இதை வந்து நம்ம வந்து ஒரு 4 கிராம் 1 லிட்டருக்கு கரைச்சி சாயில் ட்ரென்ச்சிங் வேர்பகுதியில் ஊற்றி விட்டோம் அப்படின்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அதிகமாக வந்து இதை கத்தரியை பொறுத்த வரைக்கும் தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது. தண்ணி தேங்கி நின்னாலே வாடல் நோய் வந்துடும், செடி வந்து பாதிப்பாகும். தண்ணி தேங்கி நிற்காமல் வண்டல் கலந்த மணல் பகுதியில் வந்து சாகுபடி வந்து செஞ்சோம் அப்படின்னா நல்ல ஒரு பயிர். இது வந்து எல்லா அன்றாட தேவைக்கு வந்து தினசரி வந்து நம்ம சமையலில் சேர்த்துக்கக்கூடிய காய்கறியில் ஒரு முக்கியமான காய்கறி பயிர் வந்து கத்தரி. இப்போ வந்து நமக்கு 15 நாட்களுக்கு ஒரு முறை வந்து இதுக்கு வந்து தண்ணி கட்டினா போதும். ஏன்னா அதிகப்படியாக தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது, ஈரப்பதம் இருக்கணுமோ இல்லையே தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது. இது வந்து ஒரு வறட்சியும் தாங்கி வளரக்கூடிய பயிர் தான். அதனால் இதுக்கு வந்து அதிகப்படியான தண்ணீர் தேவை இருக்காது. தண்ணி அதிகமாக இருந்தாலே செடி வந்து வாடல் நோய் வந்து அழுக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம வந்து கடையில் போயிட்டு காய்கறிகள் வாங்கும்போது கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி பெரிய சைஸாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இவ்வளோ பெருசாக இருக்குது, இது முத்தி இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப பிஞ்சு. பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லா அழுத்தமாக இருக்கும். இதை வெட்டி பார்த்திங்கன்னா இதில் அந்தளவுக்கு சீடு வந்து முத்தியே இருக்காது. ஆனால் நம்ம வந்து இந்த சைஸ் தான் வாங்குவோம். ஆனால் மேக்ஸிமம் விவசாயிகள் வந்து சந்தைப்படுத்தும் போது இந்த அளவில் தான் பறித்து கொடுப்பாங்க. ஆனால் இதுவும் வந்து பிஞ்சு கத்திரிக்காய் தான். நீங்கள் அதை வந்து பார்க்கணும், நல்ல கத்திரிக்காய் பார்க்கணும், அழுத்தி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் அது பிஞ்சு கத்திரிக்காயா இல்லை முத்தின கத்திரிக்காயா அப்படின்னு சொல்லிட்டு. அழுத்தும் போது ரொம்ப கொஞ்சம் ஆடாக இருக்குது அப்படின்னா அது வந்து முத்தி போன கத்திரிக்காயாக இருக்கும். காய்களில் வந்து புழு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி தெரியும்? இப்போ காய் நல்லா ஷைனிங்காக இருக்குது. இப்போ நம்ம கத்திரிக்காய் வந்து போய் வாங்குகிறோம் அப்படின்னா இப்போ கடையில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு காய் வந்து நல்லா இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு பார்த்த உடனே தெரியாது, ஒரு சின்ன சின்ன புள்ளி மாதிரி இருக்கும், ஓட்டை, சின்ன ஓட்டை தானே அப்படின்னு நினைப்போம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த புழுவோட தாக்கம் வந்து உள்ள வரைக்கும் இருக்கும். இதில் வந்து புழு வந்து சாப்பிட்டுட்டு அதோட வெளியே வந்துடுச்சு, பட்டாம்பூச்சாகி வெளியே வந்துடுச்சு. ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கருப்பாக இருக்குது. இது அப்படியே என்ன பண்ணோம் அப்படின்னா அப்படியே அந்த இடத்துல வந்து மற்ற பூஞ்சானை எல்லாம் போயிட்டு அது வந்து நோயை வந்து உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிடும். இதை நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து அழுகல் ஆரம்பிச்சிடும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புழு நல்லா தெரியும். இந்த புழு இந்த புழு தான் வந்து காயில் வந்து பாதிப்பு ஏற்படுது, காயிலையும் தண்டுலையும் வந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது. இப்போ நம்ம வந்து அந்த இலை தொங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வாடி போயிட்டு இலைகளெல்லாம் வாடி போய் செடி இந்த தழை வந்து தொங்கிட்டு இருக்கும். இதை எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதை இந்த மாதிரியான ரோஸ் கலரில் வெள்ளை கலரில் வந்து புழு இருக்கும். இதுதான் வந்து நம்ம சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய வந்து நம்ம எடுக்கும்போதே இந்த புழு கீழே உழுதா இல்லை அந்த செடிக்குள்ளே இருக்குதான்னு பார்த்து அந்த அழுகி இருக்கிற இடத்துக்கு அடியிலேருந்து உடச்சி கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் போட்டு இதை வந்து
நம்ம குப்பையில் போட்டு எரிச்சிடணும். அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து அடுத்த செடிக்கு போகும், அடுத்தது டேம் சேதாரத்தை உண்டு பண்ணும். இதே புழு தான் காயிலையும் வந்து ஓட்டை போட்டு சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடியது. இந்த புழுனாலே கத்திரி சாகுபடி விவசாயிகள் 30% 40% வந்து மகசூல் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது. ஸோ அதனால் இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னாலே அந்த இழப்பீடை வந்து தடுக்கலாம். கத்திரிக்காய் வந்து உண்மையிலே ஒரு நல்ல பொட்டாசியம் சத்து, வைட்டமின் சி இதெல்லாம் வந்து நிறைந்த ஒரு பயிர். நார்ச்சத்து அதிகமாக உள்ளது, பொட்டாசியம் விட்டமின் சி வந்து அதிகமாக உள்ளது. இது வந்து நம்ம எல்லாருமே அதனால தான் அன்றாட இதுக்கு வந்து பயன்படுத்துகிறோம். இதில் அதிகப்படியான மருத்துவ குணங்களும் இருக்குது. ஆனால் அதை வந்து உற்பத்தி பண்ணுற விவசாயிகளுக்கு வந்து இவ்வளோ சிரமங்கள் இருக்குது. இதை வந்து சரி பண்ணுறதுக்காக தான் நம்ம தோட்டக்கலைத்துறையின் மூலயமா வந்து நிறைய தொழில்நுட்பங்கள் வந்து சொல்லி கொடுக்குறோம். அதில் வந்து இன்றைக்கி நம்ம இப்போ வந்து இந்த விளக்கு பொறி எப்படியெல்லாம் வந்து அதிகப்படியாக மருந்து பயன்படுத்தாமல் பூச்சி நோயை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அவேர்னஸ் வந்து விவசாயிகளுக்கு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வயலை வந்து மேற்கொண்டு இருக்கிறோம் நம்ம.